நிம்மதிக்காக ரொம்ப பேர் அங்கும் இங்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நிம்மதின்றது எங்கே இருக்குது? நம்ம மனசில் தான் இருக்குது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போதோ அது நன்றாகவே நடக்கும். இது பகவத்கீதையில் சொன்னது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம். கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும். தேங்கி இருக்கிற குட்டையை தான் கலங்கும். ஆனால் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற நதி போல் எப்பவும் கலங்காமல் வாழ்வாங்க. கோபத்தில் பல பேர் மன நிம்மதியை இழந்துடுறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கோபத்தில் நிதானம் தேவை. நம்ம கோபம் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். ஆனால் கோபப்பட்டு நாம் செய்கிற வார்த்தைகள் எப்பவும் மற்றவங்க மனசில் அப்படியே நிற்கும். இதுதான் நமக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.